This sermon, I have heard but now I see, was delivered on Saturday evening, November 27th, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி காலத்திற்கு தரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலையில் அமெரிக்கா லூசியானா ஸ்ரீவ்போர்ட் என்னும் இடத்தில் உள்ள ஜீவ கூடாரத்தில் I have heard but now I see, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுதோ நான் காண்கிறேன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Now, if you've got the book of Job, the 42nd verse, or 42nd chapter, and the first 6 verses of the 42nd chapter of Job, very strange. இப்பொழுது நீங்கள் யோபின் புத்தகத்திற்கு திருப்பியிருப்பீர்களேயானால் 42ஆம் வசனம், 42ஆம் அதிகாரம், யோபு 42ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள் மிகவும் வினோதமானது. Brother Ted Dudley, if you're listening in tonight over in Phoenix, you remember you and I talking one time about a week or two ago and we referred to this. சகோதரன் டெட் டன்ஸ்லி, இன்றிரவு நீங்கள் பீனிக்ஸில் கேட்டுக்கொண்டிருப்பீர்களேயானால், பீனிக்ஸில் 1 அல்லது 2 வாரங்களுக்கு முன்பு நாம் பேசிக் கொண்டிருந்த போது நாம் இதை குறிப்பிட்டது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? I told you someday that would become a text to me and I want to use it tonight. நான் உங்களிடம் என்றாவது ஒரு நாள் இது என்னுடைய பாடப்பொருளாகும் என்று கூறினேன். எனவே இன்றிரவு நான் அதை உபயோகிக்க விரும்புகிறேன். Then Job answered the Lord and said, அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, listen close to this reading now. இப்பொழுது இதை வாசிக்கும் போது கூர்ந்து கவனியுங்கள். I know that thou can do everything and that no doubt can be withholden from thee. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். Who is he that hideth counsel without knowledge? அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? Therefore have I uttered that I understood not things too wonderful for me which I knew not. ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். Hear, I beseech thee, and I will speak. I will demand of thee, and declare thou unto me. நீ எனக்கு செவிகொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். I have heard of thee by the hearing of the ear, but now mine eye seeth thee. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. Wherefore I arbor myself and repent in dust and ashes. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். Now I want to take a text from that 5th verse. நான் இப்பொழுது 5ஆம் வசனத்திலிருந்து ஒரு பொருளை எடுக்க விரும்புகிறேன். I have heard of thee by the hearing of the ear, but now my eye seeth thee. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. May the Lord bless his word. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. Job, let's take a little of his life. யோபு, நாம் அவனுடைய ஜீவியத்தை சற்று எடுத்துக்கொள்வோம். Job was a prophet. யோபு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். He was a man that lived back before the Bible was written. அவன் வேதாகமம் எழுதப்படுவதற்கு முன்னர் இருந்த காலத்தில் ஜீவித்த மனிதனாயிருந்தார். It's been thought that Job was one of the oldest books of the Bible because it was written before Genesis was written. யோபுவின் புத்தகம் வேதாகம பண்டைய புத்தகங்களில் ஒன்றாக இருக்கிறது என்றே கருதப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அது ஆதியாகமம் எழுதப்படுவதற்கு முன்பே எழுதப்பட்டது. Job, this great warrior and prophet, was a mighty man in his day. யோபு இந்த மகத்தான ஆவிக்குரிய போர்வீரனும் தீர்க்கதரிசியுமானவன் தன்னுடைய நாளில் ஒரு வல்லமையுள்ளவனாக விளங்கினான். No doubt that he had been brought up and had served the Lord all of his life. அவன் வளர்க்கப்பட்டது முதற்கொண்டே தன் ஜீவியம் முழுவதிலும் கர்த்தரை சேவித்திருந்தான் என்பதில் சந்தேகமே இல்லை.
and had lived such a gallant life to the people. All had respects for him. அவன் ஜனங்களிடத்தில் அப்பேற்பட்ட ஒரு தீரமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தான். அவனுக்கு எல்லோரும் மரியாதை செலுத்தி இருந்தார். But he come to a place to where he calls it here being tempted of the Lord. ஆனால் அவன் கர்த்தரால் சோதிக்கப்படுதல் என்று இங்கே அவன் அழைக்கிற ஒரு இடத்திற்கு அவன் வந்தான். But I'd like to use the word being tested by the Lord. ஆனால் நான் கர்த்தரால் சோதிக்கப்படுதல் என்றே அந்த வார்த்தையை உபயோகிக்க விரும்புகிறேன். And truly every son that cometh to God must first be tested, tried, child trained. உண்மையாகவே தேவனிடத்தில் சேரும் ஒவ்வொரு புத்திரனும் முதலில் சோதிக்கப்பட்டு சிட்சிக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்படுகின்ற பிள்ளையாய் இருக்க வேண்டும். And then if the testing gets hard and we think it's too hard and won't listen, take heed, then he said we become an illegitimate child and not a child of God. ஆகையால் சோதனைகள் கடுமையாய் இருக்குமேயானால் அப்பொழுது நாம் அது மிகவும் கடுமையானது என்று எண்ணிக்கொண்டு கவனமாய் செவி கொடுக்க மறுக்கிறோம். அப்பொழுது நாம் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இராமல் ஒரு வேசி பிள்ளையாகிறோம் என்று அவர் கூறினார். Because there's nothing can move a real born again child of God away from his parents. He's part of him. ஏனென்றால் மறுபடியும் பிறந்த ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையை அவனுடைய பெற்றோரிடமிருந்து பிரிக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. பாருங்கள், அவன் அவருடைய பாகமாயிருக்கிறார். You can no more deny it, you can deny yourself. நீங்கள் அதை ஒருபோதும் மறுதலிக்கவே முடியாது. அப்படி மறுதலித்தால் நீங்கள் உங்களையே மறுதலிக்கிறவர்களாயிருப்பீர்கள். You've had the experience. You've been trained and tested. பாருங்கள், நீங்கள் அந்த அனுபவத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் பயிற்றுவிக்கப்பட்டு சோதிக்கப்பட வேண்டும். And now this man being a prophet, he had had access to God's grace. But Job didn't have a Bible to read. இப்பொழுது இந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்த காரணத்தால் அவனுக்கு தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வாய்ப்பிருந்தது. ஆனால் யோபுவிற்கோ வாசிப்பதற்கு வேதாகமே இல்லாதிருந்தது. The Bible wasn't wrote then. அப்பொழுது வேதம் எழுதப்படாதிருந்தது. But he had access to God by revelation and by vision. ஆனால் அவன் வெளிப்பாட்டின் மூலமாகவும் தரிசனத்தின் மூலமாகவும் தேவனை நெருங்கி சேரும் வாய்ப்பிருந்தது. That's before the Bible was written. அது வேதாகமமே எழுதப்படுவதற்கு முன்பானதாகும். Now we find out, take some of his life, when God blessed him, he made him a great man. இப்பொழுது நாம் அவனுடைய ஜீவியத்தில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனை ஒரு மகத்தான மனிதனாக்கினார் என்பதை நாம் கண்டறிகிறோம். Why, even everybody respected him, even to his wisdom had become so great. ஏன் எல்லோருமே அவனுக்கு மரியாதை செலுத்தினர். அவனுடைய ஞானமும் கூட அவ்வளவு மகத்தானதாக இருந்தது. His inspiration from God had vindicated him to be God's servant so plainly until the people come from everywhere to hear him. தேவனிடத்திலிருந்து அவனுக்கு உண்டாயிருந்த ஆவியின் ஏவுதலானது அவன் தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை மிகவும் தெளிவாக ரூபகாரப்படுத்தி இருந்தது. எனவே அவன் கூறுவதை கேட்க ஜனங்கள் எல்லாவிடத்திலும் இருந்தும் வந்தனர். And then Satan began to accuse that man. அப்பொழுதே சாத்தான் அந்த மனிதனை குற்றம் சாட்டத் துவங்கினான். And that's the way he does ever inspired servant of God. Satan is always there to accuse him of everything that he does that's not right. அந்த விதமாகவே அவன் தேவனால் ஊக்குவிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் செய்கிறான். அவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் சரியல்லவென்றும் அவனை குறித்து குற்றம் சாட்ட சாத்தான் எப்பொழுதும் அங்கே இருக்கிறான். Now we find out his life and trials and his great faith. இப்பொழுது நாம் அவனுடைய ஜீவியத்தையும் சோதனைகளையும் அவனுடைய மகத்தான விசுவாசத்தையும் கண்டறிகிறோம். Even Jesus, when he came on the earth, he referred to the patience of Job. இயேசுவானவரும் கூட அவர் பூமிக்கு வந்தபோது அவர் யோபின் பொறுமையை குறித்து குறிப்பிட்டு கூறினார். He said, "Have you not read of the patience of Job?" அவரோ யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா என்று கேட்டார். Faith waits with patience for the promised word to be fulfilled. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை நிறைவேற்றப்படுவதற்காகவே விசுவாசமானது பொறுமையோடே காத்திருக்கிறது. Now we notice here that Job, after he went through his trials,
all of his afflictions. இப்பொழுது நாம் இங்கே அந்த யோபுவை கண்டறிகிறோம். அவன் தன்னுடைய சோதனைகளினூடாகவும் அவனுடைய எல்லா துன்பங்களினூடாகவும் சென்ற பிறகு He had a lovely family, they were taken from him. அவன் ஒரு அருமையான குடும்பத்தை உடையவனாய் இருந்தான். அவர்கள் அவனிடமிருந்து எடுக்கப்பட்டிருந்தனர். He had good health, it was taken from him. அவன் நல்ல ஆரோக்கியத்தை உடையவனாய் இருந்தான். அதுவும் அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டிருந்தது. Everything that he owned in this life was taken. இந்த ஜீவியத்தில் அவனுக்கு சொந்தமாயிருந்த ஒவ்வொரு காரியமும் எடுக்கப்பட்டிருந்தன. And he sat on an ash heap with a piece of crock scraping his boils. அப்பொழுது அவன் சாம்பல் குவியலில் அமர்ந்து கொண்டு ஒரு ஓட்டை எடுத்து தன் பருக்களை சுரண்டினான். And even to his own wife spoke against him. She said, why not curse God and die? அவனுடைய சொந்த மனைவியும் கூட அவனுக்கு விரோதமாய் பேசினாள். அவள் ஏன் தேவனை சபித்து ஜீவனை விடக்கூடாது என்று கேட்டாள். He said, thou speakest like a foolish woman. அப்பொழுது அவனோ நீ ஒரு பைத்தியக்காரி பேசுவதை போல பேசுகிறாய் என்றான். He said, the Lord gave and the Lord taken away. Blessed be the name of the Lord. பின்னர் அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். Now Satan had come up before God, because he could come before God and accuse the Christians or the believers all the time. இப்பொழுது சாத்தான் தேவனுக்கு முன்பாக வந்தான். ஏனென்றால் அவனால் எல்லா நேரத்திலும் தேவனுக்கு முன்பாக வந்து கிறிஸ்தவர்களை அல்லது விசுவாசிகளை குற்றப்படுத்த முடியும். So he accused Job of many things and said it Job the reason he could serve God because everything was coming good for him. ஆகையால் அவன் யோபுவை குறித்து அநேக காரியங்களை குற்றம் சாட்டினான். அதாவது அவன் யோபு தேவனை சேவிக்கக்கூடிய காரணம் அவனுக்கான ஒவ்வொரு காரியமும் நன்மையானதாகவே இருந்து வந்துள்ள காரணத்தினாலே ஆகும் என்று கூறினான். But said, if you'll just let me have him in my hands, I'll make him curse you to your face. மேலும் அவன் நீர் வெறுமன அவனை என்னுடைய கரங்களில் விட்டு விடுவீரானால் அப்பொழுது நான் அவனை உம்முடைய முகத்துக்கு முன்பே சபிக்கும்படி செய்து விடுவேன் என்றான். I want you to notice that the confidence that God had in a believer. தேவன் ஒரு விசுவாசியின் மேல் வைத்துள்ள நம்பிக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். See? In other words, God said to Job, or said to Satan like this, you can't do it. பார்த்தீர்களா? வேறு வார்த்தைகளில் கூறினால் தேவன் யோபுவினிடத்தில் கூறினார், இல்லை சாத்தானிடத்தில் இந்த விதமாய் கூறினார், அதாவது உன்னால் அதை செய்ய முடியாதே என்றார். He's a just man, justified. He is a good man. There's not one like him in the whole earth. அவன் நீதிமானாக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான். அவன் ஒரு நல்ல மனிதனாய் இருந்தான். பூமியில் அவனைப் போல ஒருவனும் இல்லை என்பதாகும். Oh, what a man. ஓ, என்னே ஒரு மனிதன். God himself would say to his enemy, my servant is so perfect, there's not another man on earth like him. அதாவது தேவன் தாமே தம்முடைய சத்துருவினிடத்தில் என் ஊழியக்காரன் மிகவும் பரிபூர்ணமானவன், அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்கிறார். Oh, if we could only be that kind of a man. ஓ, நாம் அந்த விதமான ஒரு மனிதனாய் இருக்க கூடுமானால் நலமாயிருக்கும். God could bestow that confidence upon us. அதே தேவன் நம்மேல் அப்படிப்பட்ட நம்பிக்கையை வைக்கும் அளவுக்கு நம்மால் இருக்க முடிந்தால் நலமாயிருக்குமே. That know that will not twist from his word or his being anyway. Stay exactly, and he can put his trust in us. அவருடைய வார்த்தையிலிருந்தோ அல்லது அவரையோ நாம் எந்த வழியிலும் திரிக்க மாட்டோம் என்று அவர் அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே. அப்படியே சரியாக தரித்திருங்கள். அப்பொழுதே அவரால் அவருடைய நம்பிக்கையை நமக்குள்ளாக வைக்க முடியும். Now, Job was a man that carried out God's commandments to the letter. Exactly. இப்பொழுது யோபு தேவனுடைய கட்டளைகளை ஒரு எழுத்தும் பிசகாமல் சரியாக அப்படியே நிறைவேற்றின ஒரு மனிதனாய் இருந்தார். And Satan knew that. But he said, if you just let me have him, I'll make him curse you to your face. சாத்தான் அதை அறிந்திருந்தான். ஆனால் அவன் நீர் அவனை மாத்திரம் என்னிடம் கொடுப்பீரேயானால் நான் அவனை உமது முகத்துக்கு நேராக சபிக்கும்படி செய்வேன் என்றான். So God told him, said, now he's in your hands, but don't you take his life. ஆகையால் தேவன் அவனிடத்தில் கூறினார், அவர் இப்பொழுது அவன் உன்னுடைய கரங்களில் இருக்கிறான், ஆனால் அவனுடைய ஜீவனை மாத்திரம் எடுக்க கூடாது என்றார். And Satan even stretched as far as he could on that. அப்பொழுது சாத்தான் தன்னால் இயன்ற அளவு அதன் பேரில் செய்ய முடிந்ததை செய்தான். He took every friend and everything he had, almost his complete life.
but he couldn't take his life. அவன் ஒவ்வொரு நண்பனையும் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவனுடைய ஜீவியத்தில் இருந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான். ஆனால் அவனுடைய ஜீவனை அவனால் எடுக்க முடியாமற் போயிற்று. But Job still held right on. There was no turning back. ஆனால் யோபு அப்பொழுதும் அப்படியே உறுதியாய் நின்றான். எந்த பின்வாங்குதலுமே இல்லாதிருந்தது. You see, when a man or a person has once really come in contact with God, with that genuine revealed faith that God is, there's nothing, no time, nowhere can ever separate that man from his God. நீங்கள் பாருங்கள், ஒரு மனிதனோ அல்லது ஒரு நபரோ ஒரு முறை தேவன் இருக்கிறார் என்னும் உண்மையான வெளிப்படுத்தப்பட்ட விசுவாசத்துடன் தேவனோடு உண்மையாக தொடர்பு கொள்ளும் போது எந்த ஒன்றுமே எந்த நேரமும் எந்த இடமும் அந்த மனிதனை அவனுடைய தேவனிடத்திலிருந்து ஒருபோதும் பிரிக்கவே முடியாது. I believe as Paul said, there's no strife, no hunger, no peril, neither living creatures or death or anything that can separate us from the love of God which is in Christ Jesus. பவுல் இவ்வாறு கூறினான் என்று நான் நினைக்கிறேன். அதாவது சண்டையோ பசியோ நாசமோசமோ வேறெந்த சிருஷ்டியானாலும் மரணமானாலும் வேறெந்த காரியமானாலும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்றான். You are securely anchored in him because you were ordained to that life. நீங்கள் அவருக்குள் பாதுகாப்பாக நங்கூரமிடப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த ஜீவனுக்கென்றே நியமிக்கப்பட்டிருந்தீர்கள். But Satan thought he could twist him around a little bit and cuff him up and make him do it. ஆனால் அவனை சற்று திரித்து அவன் கையில் விலங்கிட்டு அவனை செய்ய வைக்கலாம் என்று சாத்தான் எண்ணினான். But you see, Job, with his perfect revelation of God and who God was and how God loved him, he waited. ஆனால் நீங்கள் பாருங்கள், தேவன் யார் என்றும் தேவன் அவனை எவ்வளவாக நேசிக்கிறார் என்னும் தேவனை குறித்து அவனுடைய பரிபூர்ண வெளிப்பாட்டோடு அவன் காத்திருந்தான். No matter what the circumstances was, he waited for his faith to be confirmed. Because it had a grip on God. A revelation that I spoke of last night. சூழ்நிலை என்னவாய் இருந்த போதிலும் அவனுடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுவதற்கு அவன் காத்திருந்தான். ஏனென்றால் அவன் தேவன் பேரில் உறுதியாக பற்று கொண்டிருந்தான். அது ஒரு வெளிப்பாடு. நான் அதை குறித்து கடந்த இரவு பேசினேன். Now when the sick people that's in the building, the crippled people, or you that have a need of God. இப்பொழுது கட்டிடத்தில் வியாதியாய் உள்ள ஜனங்களும் முடமான ஜனங்களும் அல்லது தேவனை அவசியமுடையவர்களாய் இருக்க வேண்டிய தேவையுள்ளவர்களாய் இருக்கும்போது, when you can get that type of a revelation that you are justified, when you are actually justified in asking the thing that you're asking for. நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்ற ஒரு விதமான வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தில் நீங்கள் உண்மையாகவே அவை நியாயமானவை என்று அறிந்திருக்கும் போது, and believe that he is a rewarder of those that diligently seek after him, there's nothing can ever separate you from that faith that's anchored to you. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்கும் பொழுது உங்களில் நங்கூரமிடப்பட்டுள்ள அந்த விசுவாசத்திலிருந்து ஒன்றுமே உங்களை பிரிக்கவே முடியாது. But first it has to be revealed to you. புரிகின்றதா? ஆனால் முதலில் அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். Someone come not long ago, a group of men, some of them listening in tonight, and told me, said, அண்மையில் சிலர், ஒரு கூட்ட மனிதர் என்னிடம் வந்து இதை கூறினர். அவர்களில் சிலர் இன்றிரவு இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். I kept telling them, go to Kentucky. Oil's down there. I knew it was. I seen it in a vision. நான் அவர்களிடத்தில் தொடர்ந்து கெண்டக்கிக்கு செல்லுங்கள், எண்ணெய் அங்கு உள்ளது என்று கூறிக்கொண்டிருந்தேன். அங்கு எண்ணெய் இருந்ததை நான் அறிந்திருந்தேன். நான் அதை ஒரு தரிசனத்தில் கண்டிருந்தேன். Well, Brother Demas and them didn't go for a long time. After a while, finally they said after Texas had moved in, and they said, now we're going down. நல்லது. சகோதரன் டீமாஸ் அவர்களும் மற்றவர்களும் நீண்ட காலமாகவே அங்கு செல்லவே இல்லை. பின்னர் முடிவில் அவர்கள் கூறினர், டெக்சாஸ் நிர்வாகம் அங்கு சென்ற பின்பு அவர்கள் இப்பொழுது நாங்களும் அங்கு போகிறோம் என்றனர். I said you ought to went a long time ago, but they didn't do it. அப்பொழுது நானோ, நீங்கள் நீண்ட காலத்துக்கு முன்பே அங்கு சென்றிருந்திருக்க வேண்டும் என்றேன். ஆனால் அவர்களோ அதை செய்யவில்லை. Demas said I made a great mistake in that. We're not doing that, Brother Branham. அப்பொழுது டீமாஸ், சகோதரன் பிரணாம் அவர்களே,
நான் அதை செய்யாததன் மூலம் அதில் ஒரு பெரிய தவறை செய்து விட்டேன் என்றார். And I said, if you'd went down there, you'd have had it all. அப்பொழுது நான், நீர் அங்கு சென்றிருந்திருப்பீரே, ஆனால் நீர் அவை எல்லாவற்றையும் உடையவராய் இருந்திருப்பீர் என்றேன். Well, they wouldn't listen to it. அவர்களோ அதற்கு செவி கொடுக்கவே இல்லை. Then before we left that night, the place where we're having lunch, the Holy Spirit showed me a great crack in the earth, and in that was full of oil. முதலாவதாக அன்றிரவு நாங்கள் அவிடம் விட்டு செல்லும் முன்பு அந்த இடத்தில் தான் நாங்கள் பகல் உணவை அருந்தி கொண்டிருந்தோம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பூமியில் ஒரு பெரிய பிளவை எனக்கு காண்பித்தார். அதற்குள் முழுவதும் எண்ணெய் இருந்தது. And these overflows in Kentucky were just little beds of oil that they were pumping from. But this one come from the main stream. கெண்டக்கியில் மேலே வந்து கொண்டிருப்பது எண்ணெய் உள்ள சிறு படிவங்கள். அதிலிருந்து அவர்கள் விசைக்குழாயின் மூலம் எண்ணெயை வெளியே எடுக்கின்றனர். ஆனால் இதுவோ மூல ஊற்றிலிருந்து வந்த எண்ணெயாய் உள்ளது. And I said, Brother Demas, it's there. அப்பொழுது நான், சகோதரன் டீமாஸ், அது அங்கு உள்ளது என்றேன். So they went to searching for it. ஆகையால் அவர்கள் அதை தேடிக்கொண்டு சென்றனர். He said, go down and tell us where the oil well. அவர்களோ அங்கு சென்று எண்ணெய் கிணறு எங்கு உள்ளது என்று எங்களுக்கு சொல்லும் என்று கூறினர். I said, oh no. அப்பொழுது நானோ, ஓ முடியாது 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 என்றேன். See, we don't use a gift of God for commercial. No. பாருங்கள், நாம் தேவனுடைய வரத்தை வியாபாரத்திற்காக உபயோகிக்கிறதில்லை. இல்லை. He could tell me where it was at, but I don't have any need of it. அது எங்கே இருந்தது என்று அவரால் எனக்கு கூறியிருக்க முடியும், ஆனால் அது எனக்கு தேவையில்லை. I wouldn't have faith enough to ask him. See? அவரை கேட்பதற்கு கூட எனக்கு போதிய விசுவாசம் இருந்திருக்காது. புரிகின்றதா? If I had a need of it, I believe I'd ask him, he'd tell me. அது எனக்கு தேவையா இருந்திருந்தால் அப்பொழுது நான் அவரை கேட்டால் அவர் எனக்கு சொல்லுவார் என்று நான் நம்புகிறேன். But first, you see, your motives and objectives has to be right. ஆனால் முதலாவது நீங்கள் பாருங்கள், உங்களுடைய நோக்கங்களும் குறிக்கோள்களும் சரியாயிருக்க வேண்டும். You have to have reasons for this. நீங்கள் அதற்கான காரணங்களை உடையவர்களாய் இருக்க வேண்டும். God don't give you those things just because you ask. நீங்கள் கேட்கின்ற காரணத்தால் தேவன் அந்த காரியங்களை உங்களுக்கு தருகிறதில்லை. And you cannot ask in faith unless there's a real objective to that, to be in the will of God. அது தேவனுடைய சித்தத்தின்படி இல்லாமல், அதற்கான உண்மையான நோக்கம் இல்லாமல் உங்களால் அதை விசுவாசித்து கேட்க முடியாது. See, if you want to be well, what do you want to be well for? பாருங்கள், நீங்கள் சுகமடைய வேண்டும் என்றால் நீங்கள் என்ன காரணத்திற்காக சுகமடைய வேண்டும்? If you want to be healed, what's the reason you want to be healed? பாருங்கள், நீங்கள் குணமடைய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் என்ன காரணத்தினால் குணமடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? What are you telling God? நீங்கள் தேவனிடத்தில் என்ன கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்? What do you want to do with your life when you get healed? நீங்கள் சுகமடையும் போது நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? There's got to be, you've got to have a motive and objective, and they have to be right according to the will of God. பாருங்கள், நீங்கள் ஒரு நோக்கத்தையும் குறிக்கோள்களையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அவைகள் தேவனுடைய சித்தத்தின்படி சரியாய் இருக்க வேண்டும். And then when the faith is revealed to you, and God by sovereign grace places that faith in there, then it's over. அப்பொழுதுதான் விசுவாசம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தேவன் தம்முடைய ராஜாதிபத்திய கிருபையினால் அந்த விசுவாசத்தை அங்கு வைக்கிறார். அப்பொழுது அது முற்று பெறுகிறது. Now, see, now to make that word true, when the brethren got down there, they got one fellow went over and bought a bunch of stuff and sold leases and cheated the other one in this way. புரிகின்றதா? இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது அந்த வார்த்தை உண்மை என்று காண்பிக்க அந்த சகோதரர்கள் அங்கு சென்றபோது அவர்கள் வாங்கினர். ஒரு நபர் அங்கு சென்று ஒரு சில இடங்களை வாங்கி அவைகளை குத்தகைக்கு விற்று மற்றொருவரை இந்த விதமாக ஏமாற்றி விட்டார். I said, you see, it won't work. அப்பொழுது நானோ, நீங்கள் பாருங்கள், அது கிரியையே செய்யாது என்று. Now just to make the prophecy sure, within 100 yards of where these men were digging their well, some man struck the big gusher. இப்பொழுது தீர்க்க தரிசனத்தை உறுதியாக்க இந்த மனிதர்கள் தோண்டிக் கொண்டிருந்த கிணற்றிலிருந்து 100 கஜம் தூரத்திற்குள் வேறு மனிதர்கள் பீச்சிக்கொண்டு வெளியே வரும் ஒரு பெரிய எண்ணெய் ஊற்றை கண்டுபிடித்தனர். And it's there, 1100 barrels of oil in a half a day or something like that, still putting it out, right in that main stream. அது அங்கு உள்ளது. அது அரை நாளிலேயே 1100 பீப்பாய் எண்ணெய் தருகின்றது, அல்லது அதை போன்ற எத்தனையோ பீப்பாய்கள் அது இன்னமும் தந்து கொண்டே இருக்கிறது. அந்த மூல ஊற்றிலிருந்தே தருகிறது. But just to make the prophecy, the word that had been said that it was there, it was there. ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்த அங்கே இருந்தது என்று கூறப்பட்டிருந்த வார்த்தையின்படியே அது அங்கேயே இருந்தது. The rest of them nearly is all dried up everywhere through Kentucky. Little ponds, they pump them a little while. மற்றவைகள் அனைத்துமே கெண்டக்கியினூடாக எல்லா இடங்களிலுமே கிட்டத்தட்ட உலர்ந்து விட்டன. சிறு குளங்கள்,
அவர்கள் அவைகளிலிருந்து விசைக்குழாயின் மூலம் எண்ணெயை எடுத்தவுடனே அவை வற்றி போய் விடுகின்றன. So it's only overflow from this. See? அது இதிலிருந்து மேலே வடிவதாய் மாத்திரமே உள்ளது. புரிகின்றதா? But because of the selfishness got among it, the objectives was wrong. Signing up a bunch of stuff that would be this way when they promised they would do it for the kingdom of God, but look like it's for themselves. See? ஆனால் அதற்கு மத்தியில் சுயநலம் நுழைந்துவிட்ட காரணத்தால் குறிக்கோள்களும் தவறாயிருந்தது. எனவே அது இந்த விதமாகத்தான் இருக்கும் என்று எண்ணி அவர்கள் மொத்தமாக சேர்ந்து கையொப்பமிட்டனர். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்வதாக வாக்களித்த போதிலும் அது அவர்களுக்காகவே என்பது போல் காணப்பட்டது. பாருங்கள், And it won't work. No selfish thing will work. அது கிரியை செய்யாது. சுயநலமுள்ள எந்த காரியமும் கிரியை செய்யாது. Your motives and objectives has to be exactly perfectly right. Then you have faith as. உங்களுடைய நோக்கங்களும் குறிக்கோள்களும் சரியாக பரிபூர்ணமானதாக இருக்க வேண்டும். அப்பொழுது கேட்பதற்கு உங்களுக்கு விசுவாசம் உண்டாயிருக்கு. If our hearts condemn us not, then we have confidence. See, we've got to have confidence. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தைரியம் கொண்டிருப்போம். புரிகின்றதா? பாருங்கள், நாம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். I want this to the honor and glory of God. Then faith has a channel to move into. If it doesn't, then you've got mental, intellectual faith and not genuine faith from God. தேவனுடைய கனத்துக்காக, மகிமைக்காக இது எனக்கு தேவை. அப்பொழுது விசுவாசம் நகர்ந்து செல்வதற்கு ஒரு வாய்க்கால் உண்டாகிறது. அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு அறிவு சம்பந்தமான அறிவாற்றலுள்ள விசுவாசம் இருக்குவே என்று தேவனிடத்திலிருந்து வரும் உண்மையான விசுவாசம் உண்டாயிராது. That intellectual faith will get you nowhere. அந்த அறிவுக்கூர்மையான விசுவாசம் உங்களை எங்குமே கொண்டு செல்லாது. Might get you emotional, but it won't get you the healing that you're looking for. ஒரு கால் அது உங்களை உணர்ச்சி வசப்பட செய்யலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சுகத்தை அது தராது. So Job, checking himself with the genuine faith that God had given to him, that he was just, that he had done everything that God required him to do. ஆகையால் யோபு தேவன் தனக்கு அளித்திருந்த அந்த உண்மையான விசுவாசத்தை கொண்டு தன்னை சோதித்து பார்த்து அவன் நீதிமான் என்றும் அவன் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பின அனைத்தும் அவன் செய்து முடித்திருந்தான் என்றும் அறிந்து கொண்டான். Now, when we're going to be prayed for sickness, I wonder if we have done everything that God requires us to do. இப்பொழுது நம்முடைய சுகவீனத்திற்காக நாம் ஜெபிக்கப்படவிருக்கும் போது நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பும் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்திருக்கிறோமா என்று நான் வியப்புறுகிறேன். Have we followed every iota of the scripture? நாம் வேதாகமத்தின் ஒவ்வொரு எழுத்தையும் பின்பற்றியுள்ளோமா? Have we given him our hearts and lives to service? நாம் நம்முடைய இருதயங்களையும் ஜீவியங்களையும் அவருடைய சேவைக்காக அளித்துள்ளோமா? What's the reason you want to be healed? நீங்கள் சுகமடைய வேண்டும் என்று விரும்பும் காரணம் என்ன? That's the reason you can't get faith enough. See? Because you haven't maybe made this thing to God sincerely from your heart. நீங்கள் சுகம் பெற உங்களுக்கு போதிய விசுவாசம் இல்லாததன் காரணம் பாருங்கள். ஒரு கால் இதை குறித்து நீங்கள் உத்தமமாக உங்கள் இருதயத்திலிருந்து தேவனிடம் கூறாமல் இருக்கக்கூடும். Like Hezekiah did. Give God the reason he wanted to set his kingdom in order. எசேக்கியா செய்தது போல அவன் தேவனிடம் காரணத்தை கூறினான். அவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஒழுங்குபடுத்த எண்ணினான். And God sent his prophet back and told him that he'd be healed. See? எனவே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை திரும்ப அனுப்பி அவன் சுகமடைவான் என்று அவனிடம் கூறினார். பார்த்தீர்களா? But you have to have those things made right first. ஆனால் நீங்கள் முதலில் அந்த காரியங்களை சரி செய்ய வேண்டும். So then, as soon as you get to these places and know that it's been revealed to you by the Word of God, by the revelation, by the Word that God requires you to do, then you have faith, genuine faith. ஆகையால் நீங்கள் இந்நிலையை அடைந்து நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்னும் வெளிப்பாட்டை தேவனுடைய வார்த்தையின் மூலம் நீங்கள் பெற்று அறியும் போது அப்பொழுதே உங்களுக்கு உண்மையான விசுவாசம் உண்டாகிறது. Now, just like Abraham, when he was 99 years old, read Genesis 17. இப்பொழுது ஆபிரகாமை போல் அவனுக்கு 99 வயதான போது, அது ஆதியாகமம் 17 என்று நான் நினைக்கிறேன். God appeared to this old man now, 99 years old, when he was almost 100 years old, that had been waiting upon that promise all these years. தேவன் இந்த வயோதிக மனிதனுக்கு பிரதியட்சமானார். இப்பொழுது 99 வயதான போது, ஏறக்குறைய அவனுக்கு 100 வயதான போதும் இத்தனை ஆண்டு காலமாக அந்த வாக்குத்தத்தத்தின் பேரில் அவன் காத்துக் கொண்டிருந்தான். He appeared to him in the name of El Shaddai,
the breasted one. அவர் அவனுக்கு எல்ஷடா என்னும் நாமத்தில் மார்பகம் கொண்ட ஒருவர் என்னும் நாமத்தில் பிரதியட்சமானார். And what an encouragement it was, yet the promise wasn't fulfilled then. அது என்ன ஒரு உற்சாகமாக இருந்தது. அதே சமயத்தில் அப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படாமல் இருந்தது. But Abraham, I am the Almighty God, El Shaddai, the strength giver, the breasted God. ஆனால் ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய், பெலன் கொடுப்பவர், மார்பகம் கொண்ட தேவன் என்றார். Like I've told you before, like the little baby that's fretting and sick and crying, and it lays upon its mother's breast and nurses its strength back from her. நான் உங்களுக்கு முன்பு கூறியிருக்கிறது போல, ஒரு சிறு குழந்தை வியாதிப்பட்டு எரிச்சல் உண்டாகி அழும்போது அது அதனுடைய தாயின் மார்பகத்தின் மேல் கிடக்கிறது. அது பால் உண்ணும் போது அதன் பெலனை அவளிடமிருந்து பெறுகின்றது. Because it's satisfied while it's a nursing. Because the only access it has and knows of is the mother's breast. ஏனென்றால் அது பால் உண்ணும் போது திருப்தி அடைகின்றது. ஏனென்றால் அது போகக்கூடிய ஒரே இடம் தாயின் மார்பகமே என்று அது அறிந்துள்ளது. It knows no dose of medicine. அதற்கு மருந்தை குறித்து ஒன்றுமே தெரியாது. You might give him a dose of medicine and squeal and cry. நீங்கள் அந்த குழந்தைக்கு மருந்தை கொடுக்கலாம். அப்பொழுது அது கீச் என்று சத்தமிட்டு அழுவும். Give him a shot in the arm and he'd carry on. அவனுக்கு கையில் ஊசி போட்டாலும் அவன் அழுது கொண்டே இருப்பான். But the only access to satisfy him is the mother's breast. ஆனால் அவனை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே இடம் தாயின் மார்பகமே. And he said, Abraham, you're old. Your strength is gone. Your arms are withered up. Your manhood's gone. But I am your mother. அவர், ஆபிரகாமே, உனக்கு வயதாகிவிட்டது, உன் பெலன் போய்விட்டது, உன் கரங்கள் தளர்ந்து விட்டன, உன்னுடைய ஆண்மைத்துவம் போய்விட்டது, ஆனால் நான் உன்னுடைய தாய். Just take a hold of my promise and be satisfied while you're waiting. Be rested. என்னுடைய வாக்குத்தத்தத்தை இறுக பற்றிக்கொள். நீ காத்துக் கொண்டிருக்கும் போது திருப்தி கொண்டிரு, இளைப்பாறுதலாய் இரு என்றார். Now that's why every believer, no matter how bad the cancer's got you, how long you've been sitting in a wheelchair, any of those things, just if you can grasp that revelation from God. இப்பொழுது அந்த விதமாகத்தான் ஒவ்வொரு விசுவாசியும் இருக்க வேண்டும். நீ எவ்வளவு மோசமாக புற்றுநோயினால் பீடிக்கப்பட்டிருந்தாலும், சக்கர நாற்காலியில் எவ்வளவு காலமாக உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், இந்த காரியங்கள் எதுவாயிருந்தாலும், நீங்கள் மாத்திரம் தேவனிடத்திலிருந்து வரும் அந்த வெளிப்பாட்டை கிரகித்துக் கொள்ள முடியுமானால் நலமாயிருக்கும். Then be satisfied, knowing that it's going to happen, because faith waits patiently for the promise. அப்பொழுது திருப்தி கொண்டிருப்பாய், அது சம்பவிக்கப் போகிறது என்று அறிந்திருப்பாய். ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தத்திற்காக விசுவாசம் பொறுமையுடன் காத்திருக்கின்றது. புரிகின்றது. Job knew that he was right. யோபு சரியா இருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். When we find out here in the scriptures that there was these fellows come to him as church members. நாம் இதை இங்கே வேதாகமத்தில் கண்டறிகிறோம். அதாவது இந்த நபர்கள் அவனிடை வந்தனர், அவனுடைய சபை அங்கத்தினர்கள். Everything that once seemed dear to him had turned against him and tried to accuse him of being a secret sinner because all these things had happened to him. ஒரு காலத்தில் அவனுக்கு அருமையாய் இருந்தவர் அனைவருமே அவனுக்கு விரோதமாக எழும்பி இவை யாவும் அவனுக்கு சம்பவித்திருந்த காரணத்தால் அவன் ஒரு ரகசிய பாவி என்று அவனை குற்றப்படுத்த முயற்சித்தனர். You hear people yet today say, I told you, look at him, you see what? இன்றைக்கும் ஜனங்கள் இன்னமும் அவ்வாறே, நான் உங்களுக்கு கூறினேனே, அவரை நோக்கி பாருங்கள், என்னவென்று நீங்கள் பார்த்தீர்களா என்று கூறுவதை நீங்கள் கேட்கிறீர்கள். That ain't altogether the truth. Sometimes it's God testing his people. அது முற்றிலும் உண்மையல்ல. அது சில நேரங்களில் தேவன் தம்முடைய ஜனங்களை சோதிப்பதாகும். In this case, it was God testing Job, the best man there was on earth at the time. இந்த விவகாரத்தில் இது தேவன் யோபுவை சோதிப்பதாயிருந்தது. அந்த நேரத்தில் பூமியின் மேல் இருந்த மிகச்சிறந்த மனிதனாய் அவன் இருந்தான். Now, he was holding him there because he knew Job was a prophet that had a vision from God that he had exactly done what God told him to do, and God was duty bound to keep his promise to him. இப்பொழுது அவர் அவனை அப்பொழுது பற்றிக் கொண்டிருந்தார். ஏனென்றால் யோபு
தேவனிடத்திலிருந்து தரிசனம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி என்றும், தேவன் அவனிடம் செய்யும்படி கூறினதை அவன் அப்படியே சரியாக செய்திருந்தான் என்றும் தேவன் அறிந்திருந்தார். எனவே தேவன் அவனுக்கு தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கடமைப்பட்டவராயிருந்தார்.